அந்த ஜவ்வெல்லாம் ரிலீஸ் பண்ணி டோட்டலாக ஒன்றும் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இங்கே வந்து மொத்தத்தில் 10 நாளில் நான் டெவலப் பண்ணி கொடுத்து அப்புறம் அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட்டாகவும் எல்லாம் இருக்காது, கொஞ்சம் தோற்பாகவும் கசப்பாகவும் இனிப்பாகவும் தான் இருக்கும் எங்கள் மருந்துகள்லாம். ஏன்னா உங்கள் நன்மைக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய ப்ராக்டிக்கலாகவே நாங்கள் அனுபவ ரீதியாக நிறைய பேஷண்ட்ஸுக்கு கொடுத்து வருஷ காலங்களாக அனுபவப்பட்ட மருந்துகளை தான் அவங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம மெடிசன் நேச்சுரலாக பாடியில் போய் அவங்களுக்கு தேவையான மெட்டபாலிக் எல்லாம் பண்ணி இந்த நியூரோ சிஸ்டத்தெல்லாம் டெவலப் பண்ணி நியூரோ மசில்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த பேஷண்ட்டை நார்மல் பண்ணி கொடுக்கும். நார்மல் ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. எல்லா பேஷண்ட்டை விட நல்ல ஆரோக்கியமா ஏற்கனவே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து 2 மாசம் 3 மாசம் முடிஞ்சிச்சுன்னா 10 வயசு இளமையா இருப்பான். அந்த அளவு ஹெல்த்தியா பண்ணி கொடுத்துருக்கோம். மஞ்சுநாத்தை பொறுத்த மட்டுக்கும் எல்லா 2 ஹாஸ்பிட்டல் நெட்டு ஆபரேஷன் பண்ணி எங்கேயும் முடியாம இங்க 2.5 மாசத்துல நார்மல் பண்ணி அப்புறம் 8 நாள் இங்க வர சொல்லி இங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து மேலே ஏறி நின்று கம்ப்ளீட் வெயிட் லோடு கொடுத்து 80-90 கிலோ வெயிட் கொடுத்து தூக்க சொல்லி திரும்ப சொல்லி வளைய சொல்லி ஆக்சுவலி ஃபேமிலி செக்ஸுவல்ஸ் எல்லாம் பண்ண சொல்லி கம்ப்ளீட்டா நார்மல் பண்ணி கொடுத்துருக்கோம். வேர்ல்டுல எங்கேயுமே இதுக்கு ட்ரீட்மெண்ட் ரிலீஃப் கிடையாது. ட்ரிவாங்கூர் ராஜவைத்தியசாலையில மட்டும்தான் உண்டு. அது மட்டும் எங்க பேரை ட்ரிவாங்கூர் ராஜவைத்தியசாலையை ராஜவைத்தியங்கிற பேர்ல நிறைய பேர் தப்பு பண்றாங்க. இது ட்ரேட் மார்க் உள்ள ஸ்பெசிபிக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள குவாலிஃபைடு ஹாஸ்பிட்டலேஷன் எங்களை தவிர வேற யாருக்கும் கிடையாது. நாங்க பண்ணக்கூடிய இந்த மர்ம சிகிச்சை வேற எங்கேயும் கிடையாது. இது எங்க பாரம்பரியத்துல ஆயுர்வேதம் கிடையாது, சித்தா கிடையாது. இதுக்கு அப்பாற்பட்ட சிந்தார்மணின்னு எங்களுடைய முன்னோர்கள்ட்ட அனுபவத்தில் உள்ள சித்தா ஆயுர்வேதா பர்மா 3 ஒருங்கே பெற்ற மிகப்பெரிய ஒரு அனுபவம் மிக்க மருத்துவம். இப்ப நான் பண்றேன், எனக்கு 2 பையங்க ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ், 2 மருமக ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ். நாளைக்கு என் பேரங்க பண்ணுவாங்க. நாங்க பரம்பரை பண்ணிட்டு இருக்கோம். வேற யாருக்கும் அது சம்பந்தம் கிடையாது. சென்னையில மட்டும்தான் எங்க பிரான்ச் இருக்கு, வேற இடத்துல கிடையாது. எங்க நேம்ல வேற யார் எது சொன்னாலும் நீங்க நம்ப வேண்டாம். அது மாதிரி செரிபிரல் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கும் சரி, மேஜர் பிரெயின் சம்பந்தமான டிசீஸும் சரி, ஸ்பைனல் கார்டு, சர்விக்கல் பாண்ட்லேசி, டிஸ்பெர்லாஸ், இது மாதிரி வெரி மேஜர் டிசீஸ் எல்லாம், அது மாதிரி பார்க்கின்சன்ஸ், நோயாமய டிசீஸ் எல்லாம் வேர்ல்டுல யாருமே பண்ணது கிடையாது. அதனால நீங்க இந்த மாதிரி மேஜர் டிசீஸ் வர்றவங்க தயவு செய்து நீங்க வந்து விசாரிச்சு எங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் என்கொயரி பண்ணிட்டு கூட நீங்க வைத்தியம் பண்ணிக்கலாம். 100% நார்மலா இருக்கும், ஒன்னும் கவலை வேண்டாம். 10% நார்மலா ஸ்பைனல் கார்டை பொறுத்த மட்டும் 100% கேரண்டி. ஏன்னா ஸ்பைனல் கார்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோ ஸ்பைனல் கார்டு சர்ஜரி முடிஞ்சோ பேஷண்ட் கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடுக்கத்தான் சொல்லுவாங்க. அப்படியே 2 மாசம் பெட் ரெஸ்ட்ல இரு, நவளாத திரும்பாத எலுவி வெளியே வந்துடும். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை படுக்க வச்சு மேல ஏறி நின்று மிதிச்சு பிரஷர் கொடுத்து திரும்ப சொல்லி தூக்க சொல்லி வளைய சொல்லி ஃபேமிலி செக்ஸுவல்ஸ் பண்ண சொல்லி எல்லாம் செய்து அனுப்புறோம்ல. வேர்ல்டுல யாராவது பண்ண முடியுமா? விஜயகுமாரால் மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. இது ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் அல்ல, ராஜ வைத்தியம். ஒன்லி ஹைனஸ் மகாராஜாக்களுக்கு பண்ணக்கூடிய அவங்களுடைய சரீரத்தையும் தேஜஸையும் சக்தியையும் பலப்படுத்தி ஆரோக்கியமா நீண்ட நாள் சௌக்கியமா இருக்கிறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு வைத்தியம் அது. 1400 ஆண்டுகளாக நோய்களுக்கு எதிரான மருத்துவ போராட்டம், நோய்களை முறியடிக்கும் மருத்துவ முறைகள் என்ன? பாரம்பரியமிக்க பொக்கிஷங்கள் சித்தா, ஆயுர்வேதா, வர்மா. இந்திய மருத்துவத்தால் குணமடைபவர்கள் ஏராளம். இந்திய மருத்துவ முறைகள் உங்களுக்காக. திருவாங்கூர் ராஜ வைத்தியசாலையின் ராஜ வைத்தியம். My name is Manjunath. I am from Bangalore. Actually, I have got a business in Bangalore wherein I move around throughout India for my professional work. Last year in the month of November, I started getting some problems in my legs. The legs started paining slowly. It started increasing day by day. It was troubling my day-to-day activities. Like I used to move around in the field. I started getting a lot of pain. In the month of November, I went to a doctor and shown him my problem. I explained him that I am getting a leg pain. After checking, the doctor said, you got some problem in the spine. Okay. So we need to take a MRI report and check what is the problem. So I went for an MRI scan at Bangalore. The MRI scan report revealed that I am having a disc protrusion that is in the lumbar area. That they call it as a L3, L4 is extruded out.
and it is compressing the nerve system. That is the reason I am getting a leg pain. Then the doctor suggested that I have to go for a surgery immediately because it is compressing the nerve system. It is not good. So then I decided to go for a surgery. The surgery took place in the month of November 2007. After the surgery was over, the main complications started. A lot of water got collected in my spinal area. Suddenly I lost the strength of my backbone. I could not get up. So it was running for a long time, maybe about 1 to 1.5 months time. And then again the doctor took one more MRI report. He suggested that there is some water filling in the spinal cord area. It needs to be removed. So again they went for another surgery. Okay. Of course it's very painful to go for 2 surgeries within a span of 2 months. So I undergone the surgery, and in the month of December end, after the second surgery, I could not go back to my regular work. I could not walk freely because I had a lot of pain in the back. I had a lot of problem in walking, getting up, sitting, and climbing even normal steps like 1 or 2 steps in the house. I was unable to take even bath. I have to take the family support for taking bath also because I was having a lot of pain in the back. When again I contacted the doctors, they said, it will take some time to get the relief. Actually, so they started telling same thing. I was watching. I was taking rest in the house, leaving all my business, leaving all my professional work. I saw